Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், மகரம், சனியின் வீடு. சாதாரணமாக சனியின் வீடு என்று சொல்வதை விட சனியின் சர வீடு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதில் ஒரு தத்துவமே இருக்கிறது. அது என்ன? சனி மந்தன். இந்த மகரம் சர வீடு. சரம் என்றால் துரிதம், வேகம். முரண்பட்ட இரண்டும் ஒரே இடத்தில் தங்கியிருக்கிற ஒரு ராசி மகர ராசி. மறந்துவிடக்கூடாது. பொதுவாக சனி என்று சொன்னாலே உழைப்பு என்று சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மகரமே லக்கணமாகவும் இருந்து மகரமே ராசியாகவும் இருந்தால் உழைப்புக்கு பஞ்சமில்லை. இந்த உழைப்பு எப்படி? இது எப்படி என்று வர்ணிக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் இதை பற்றி ஒரு வர்ணனையை சொல்லியிருக்கிறார். மிக மிக பொருத்தமான வர்ணனை. அதை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். படகு போட்டி நடக்கிறது. கேரளாவிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெரிய படகு, அதிலே நிறைய நபர்கள் இருப்பார்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் துடுப்பு போடுவார்கள். ஒரு முரசு கொட்டி கொண்டே இருப்பார், ஒரு துடுப்பு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அதே வேகம் இருக்கும். கவனித்தீர்களா? அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். மகரத்து அன்பர்களுடைய உழைப்பை அதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அற்புதமான கற்பனை. ஏனென்றால் சாதாரணமாக முதலில் வேகம் காட்டுவோம், அதன் பின் சற்று களைப்பு ஏற்படும். அந்த பழைய வேகம் இருக்காது. ஒரு சிலர் மெதுவாக தொடங்குவார்கள். நேரம் ஆக ஆக உழைப்பினுடைய வேகம் கூடும். அப்படியும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே படகு போட்டியில் ஆரம்பத்தில் எந்த அளவு வேகத்தோடு துடுப்பு போட்டார்களோ அதே வேகம் வெல்லும் வரை இருக்கும். அந்த வேகத்துக்கு இவர்களை குறிப்பிட்டு சொல்கிறார். எனக்கு பிடித்த கற்பனை, உங்களுக்கும் சொல்கிறேன். ஆக உழைப்புக்கு என்று சொன்னால், தொடர் உழைப்புக்கு என்று சொன்னால், கொஞ்சம் கூட தொய்வில்லா ஒரு உழைப்புக்கு என்று சொன்னால் இந்த மகரத்து அன்பர்களை சொல்லலாம். அநேகமாக 40 வயது வரையில் இவர்கள் வாயிலிருந்து இந்த வேலை கஷ்டம், களைத்து போய்விட்டேன், மிகவும் கஷ்டம் என்றெல்லாம் வராது. அப்படிப்பட்ட ஒரு குணநலங்கள் இவருக்கு உண்டு. நாம் வேலை செய்கிறோம். வேலை எதற்காக செய்கிறோம்? பணத்துக்காக செய்கிறோம். இவர்கள் எப்படி? பணத்துக்காகவும் தான் செய்வார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்கு பூரணமான எண்ணம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. வேறொரு விஷயம்தான் இவர்களுக்கு முக்கியம். யாருக்காக எந்த வேலையை இவர்கள் செய்கின்றார்களோ அந்த வேலையால் அவர்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் கிட்டத்தட்ட அதுவே இவர்களுக்கு போதுமானது. அந்த அளவுக்கு உழைப்பின்பாலும் உழைப்பால் ஏற்படுகின்ற நன்மையின்பாலும் இவர்களுக்கு அக்கறை உண்டு. இது இவளுக்கு உண்டான ஒரு விசேஷ குணம். நல்லவர்கள், உழைப்பாளிகள், கூடுமானவரை சூதுவாது அறியாதவர்கள். இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த ஏமாற்று வார்த்தை, பொடி வைத்து பேசுதல், வாழைப்பழத்தில் ஊசி இறக்கும் போல் பேசுதல், இதெல்லாம் தெரியாது. பட்டென்று பேசிவிடுவார்கள். அத்தகைய குணம் கொண்டவர்கள். இவர்களுக்கு பிடிக்காத ஒரு குணம் உண்டு. மிகைப்படுத்தி பேசினால், சொன்ன சொல் தவறினால்
அநியாயமாக குறை சொன்னால் இவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி அடிக்கடி பேசுகின்ற நபர்களிடம் உறவே வைத்து கொள்ள மாட்டார்கள். எனக்கு தெரிந்து இந்த ராசிக்காரர்கள் தன் துணை அத்தகைய குணம் கொண்டதால் விவாகரத்துக்கும் சென்றிருக்கின்றார். இவருடைய குணம் அப்படி. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கென்றே தொய்வில்லா விடா முயற்சிக்கென்றே பிறந்தவர்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி எடுத்த செயலை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு மதிப்பு உண்டு. மறுபாதி அனாவசியமான செலவுகள் உங்கள் மீது சுமத்தப்படும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள். மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ஒரு பட்டம், ஒரு உயர்வு, ஒரு விருது, இந்த மூன்றினில் ஏதோ ஒன்று இன்று கிடைக்கும். எப்படி? புத்திசாலித்தனமாக யோசித்து எப்படி செயல்பட்டால் வெற்றி என்பதை அறிந்து அதன்படி நடந்து நீங்கள் வெற்றி பெறுவதால் இது கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி. இன்றைய தினம்தான் உங்களுக்கே உங்களுடைய திறமையை பற்றி முழுமையாக தெரிய வரும். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, எத்துணை கஷ்டம் வந்தாலும் கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்காத நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, பேச்சு செயல் இந்த இரண்டும் இன்று உங்களிடமிருந்து நல்லபடியாக வெளிப்படுகின்ற காரணத்தால் எதை நீங்கள் அதிகம் விரும்பினீர்களோ அதை பெறுவீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சிதான் பாராட்டத்தக்க முயற்சி. எந்த காரியம் யாராலும் முடியவே முடியாது என்று சொன்னார்களோ பலர், அந்த காரியத்தை உங்கள் முயற்சியால் இன்று முடிப்பீர்கள். சாதனை ஒன்று புரியும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதில் மிக மிக கண்ணும் கருத்துமாக துல்லியமாக சிறப்பாக செயல்படும் நாள். இதன் பலன் உங்களுக்கு வரவு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது கணிப்பு அபாரமானது. இப்படி செய்தால் இப்படி நடக்கும், இவர் வருவார்,
அவரிடம் நாம் இப்படி பேசினால் அது நடக்கும் என்றெல்லாம் கணக்கிட்டு துல்லியமாக செய்து வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி செயல்கள் அனைத்தும் இன்றைய பலனுக்காக அல்ல, நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இன்றைய தினம் சில வெற்றிகரமான செயல்களை செய்வீர்கள். மீனராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. இன்றைய உங்களது பேச்சு எல்லோரும் ரசிக்கும்படி, ஏற்கும்படி தத்துவ கருத்துகள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் வெற்றி. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.